Good morning, students. Good morning, sir. Good morning, sir. நம்ம பயனெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் பார்த்தோமா? அம்மீட்டர் பார்த்தோமா? Yes, sir. அவ்வளவுதான் லாஸ்ட். நம்ம என்ன பண்ணோம்? ஒரு காலோமீட்டரை அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பேரலா ஒரு மின்தடையை வந்து இணைக்கிறோம், ரெசிஸ்டன்ஸை இணைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா சண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? சண்டில் இருக்கக்கூடிய இது சண்டில் இருக்கக்கூடிய மின்னழுத்தமும் சண்டில் இருக்கக்கூடிய மின்னழுத்தமும் காலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மின்னழுத்தமும் ஒண்ணு சமமா இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? சண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா ஐஜி இன்டூ ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் பார்த்தோம் டைரக்டா. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை என் மைனஸ் 1. ஓகேவா? Yes, sir. இந்த அம்மீட்டர் எப்பவுமே சர்க்கியூட்ல எங்க சார் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா சீரிஸா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்ப அம்மீட்டர் சர்க்கியூட்ல எப்படி கனெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மீட்டர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எங்க கனெக்ட் பண்ணா சீரிஸா கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப இது அம்மீட்டர்னுடைய மின்தடை குறைவாக உள்ளதால் அதை நம்ம எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தொடர் இணைப்பில் மட்டுமே கனெக்ட் பண்ண போகணும், இணைக்கப்பட வேண்டும். பக்க இணைப்பில் இணைத்தால் ஏற்கனவே மின்தடை கம்மியா இருக்கிறதுனால பக்க இணைப்பில் இணைத்தால் நம்மளால என்ன பண்ண முடியாது? மின்னோட்டத்தை கணக்கிட முடியாது. ஓகே, ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வோல்ட் மீட்டர். காலோமீட்டரை வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ண போறேன். அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா தொடர் இணைப்பில் ஒரு மின்தடையை இணைக்கிறேன். ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? இதுல வந்து இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இந்த ஒரு ஐடியல் அம்மீட்டருடைய காலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். என்ன பண்ணலாம் ஒரு சின்ன இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து சுழி மதிப்பை அடைவதால் அதை பக்க இணைப்பில் இணைக்கிறோம். ஓகே, முடிஞ்சு விட்டுருங்க. தொடர் இணைப்பில். இப்ப ஆர்ன்றது வந்து எங்க இணைக்கிறோம்னா தொடர் இணைப்பில் இணைக்கிறோம். அப்ப இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டரா மாறிடுச்சு. கரெக்டாப்பா? அப்ப நம்மளுடைய கான்செப்ட் படி அப்படியே எழுதுறோம். ஐஜி இன்டூ ஜி பிளஸ் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் is equal to V. அப்ப therefore resistance is equal to V by நல்லா கவனிச்சுங்க IG minus G. இது இன்னொரு ஃபார்முலாவும் கால்குலேட் பண்ணலாம். therefore R is equal to G into N minus 1. எழுதிக்கலாமாப்பா? அப்போ what is the resistance? உங்களுக்காக இது என்னன்னு பண்றேன் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் அப்படி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர். என்ன கால்குலேட் பண்றதுக்கு என்ன சார்? அப்ப n இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நேற்று படிச்சது தான் நியூ ரேஞ்ச்.
by volt range. எழுதிக்கலாமா? எஸ் சார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த வோல்ட் மீட்டர் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். இதுக்கு ரொம்ப அதிகமான மின்தடை இருக்கும். அப்ப இதுக்கு வந்து லார்ஜ் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதனால இத வந்து எப்படி எங்க இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இத வந்து எங்க கனெக்ட் பண்ணோம்னா பேரலலா கனெக்ட் பண்ண போறோம். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். இது ரெண்டுத்துல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். அது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றது அப்படியே பார்த்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், a galvanometer of resistance 20 ohm is shunted by a 2 ohm resistor what part of the main current flows through the galvanometer? ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கால்வோமீட்டருடைய மின்தடை 20 ஓம். ஓகேவா? கால்வோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம். அது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பக்க இணைப்பில் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்றோம். அப்ப அது கனெக்ட் பண்ணும்போது இது என்னவா மாறிடும்? நீங்களே சொல்லுங்க. கால்வோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. கால்வோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா G is equal to 20 ஓம் கொடுத்திருக்காங்க. சண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. S is equal to 2 ஓம் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த மெயின் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த வாட் பார்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா IG by I கால்குலேட் பண்ணணும். எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க பாருங்க. இப்ப இந்த இது வந்து என்னவா மாறி இருக்கு? கால்வோமீட்டர் வந்து சன் ரெசிஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணா இது என்னவா மாறிடும்? அம்மீட்டர். அப்ப அம்மீட்டர்னுடைய ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? எஸ் சார். அப்ப அம்மீட்டருடைய ஃபார்முலா என்ன பாருங்க. S is equal to IG into G divided by I minus I. ஆனா நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா IG by I பார்ட், மெயின் கரண்ட் பார்ட் அப்படின்னு சொன்னா IG by I கால்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது IG by I is equal to S by இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா S by G plus S எனக்கு கிடைக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா இப்படி புதுசா கண்டுபிடிச்சு. இப்ப இந்த இதை எடுத்துட்டு போவீங்க. போகும்போது S into I, S into IG அப்படின்னு கிடைக்கும். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா IG by I is equal to S by G plus S. அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆன்சர் வருதா பாருங்க. என்ன வருது பாருங்க ஆன்சர். Therefore IG by I is equal to S எவ்வளவு இருக்கு பாருங்க 2 ohm divided by எவ்வளவு வருது G plus S 22 is equal to 1 by 11. அவ்வளவுதான் கரண்ட். அப்ப therefore மெயின் கால்வோமீட்டர் கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா 1 by 11th of
IG அப்படின்னு சொல்லலாம். சரி, 1/11th of I ன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மெயின் கரண்ட் உடைய கால்குலேஷன் என்ன? therefore I by IG is equal to 11. Therefore I is equal to 11 times of IG. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே, அடுத்தது நீங்களே இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே அட்டெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். The resistance of galvanometer is 999 ohm. A shunt of 1 ohm is connected to it. If the main current is if the main current is 10 to the power of minus 2 ampere, what is the current flowing through the galvanometer? Current flowing through the galvanometer. இப்ப என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. கால்வனோமீட்டர் மின்தடை 999, அதில் பக்க இணைப்பில் என்னது? பக்க இணைப்பில் 1 ஓம் இணைக்கப்படுகிறது. அதில் பாய்கின்ற மின்னோட்டம் 10⁻⁻2 ஆம்பியர். எனவே கால்வனோமீட்டர் வழியாக பாய்கின்ற மின்னோட்டத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்னென்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதிட்டா முடிஞ்சிச்சு. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் G கொடுத்திருக்காங்களாப்பா? கரெக்டா? Yes, sir. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? என்னம்மா கொடுத்திருக்காங்க? Yes, sir. Yes. Shunt resistance 1 ohm கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் கரண்ட் அப்படின்னு சொன்னா I எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10⁻⁻2 ஆம்பியர். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? கால்வனோமீட்டர் கால்குலேட் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு சிம்பிளா தெரிஞ்சது அப்படியே எடுத்துக்கலாம். IG by I is equal to S by G plus S. எழுதிக்கலாமாப்பா? அப்ப நம்மளுக்கு கால்வனோமீட்டர் கரண்ட் தேவைப்படுது. therefore IG is equal to S by G plus S into I. சப்ஸ்டிட் பண்ணுங்க போல என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் பண்ண சொல்லுங்கப்பா. 10 to the power of -5, sir. வேற யாருக்கு வந்திருக்கு? சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தலாம். S 1 1000, கரண்ட் 10 to the power of -2, 1 2 3 மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா is equal to 10 to the power of -5 ampere. கரெக்டா பாருங்க, எல்லாத்துக்கும் வந்துதா? Yes, sir. Yes, sir. Next. A galvanometer has a resistance of 98 ohm. If
2% of the main current if the 2% of the main current is to be passed through the meter. Is to be passed through the meter. What should be the value of shunt? சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கால்வாமீட்டருடைய மின்தடை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 98 ஓம். கரெக்டா? Yes, sir. அப்ப கால்வாமீட்டருடைய மின்தடையானது 98 ஓம் கொடுத்திருக்காங்க. 2% அத வந்து கரண்ட் வந்து பாஸ்ட் த்ரூ த மீட்டர். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கரண்ட் வந்து அந்த என்னது ரெசிஸ்டன்ஸ் அது வந்து மீட்டர் என்னது அம்மீட்டரா வோல்ட் மீட்டரா நம்மளுக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? 2% மெயின் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்ப ஷண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா அது வந்து அம்மீட்டரா தான் இருக்கும். அப்ப 2 ஓம் 2% மெயின் கரண்ட் வந்து எங்க பாஸ் ஆகுது? அம்மீட்டர்ல பாஸ் ஆகுது. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னதுனால பாருங்க, இப் 2% ஆஃப் த மெயின் கரண்ட் இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா Ig by I percentage into 100 is equal to 2%. பாத்துங்க எப்படி எடுத்து எழுதுறேன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? பாருங்க. Wait. மெயின் கரண்ட் அப்படின்னு சொன்னாவே I minus Ig. அந்த Ig by I. எழுதிக்கலாமா? பாருங்க. புரிஞ்சுதா? பாருங்க. எங்க இருக்கு? மெயின் கரண்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மொத்த கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? Ig by I. புரிஞ்சுதாப்பா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம சன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப சன் என்ன கேட்டிருக்காங்க? எஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். Ig by I is equal to S by G plus S. அப்ப 2 இடத்துல இருக்கு, அதனால ஒரு பிரச்சனை. அப்ப சன் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? S is equal to டைரக்டான ஃபார்முலா என்னது? Ig into G divided by கரெக்டா பாருங்க. I minus Ig. இது இந்த Ig கீழே எடுத்துட்டு வர போறோம். is equal to G by அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா I minus Ig ஸ்மால் கேபிட்டல் லெட்டர் போடுறோம். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். divided by Ig is equal to நம்மளுக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம்? Ig கரெக்டா பாருங்க. I by Ig minus 1 எழுதிக்கலாமா? பாருங்க. கரெக்டாப்பா? அவ்வளவுதான். எழுத ஆன்சர் சொல்லுங்கப்பா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. ஓகே, எல்லா இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுங்க.
அது எப்படின்றது இங்கே போட்டுரும். I by IG is equal to எனக்கு I by IG வந்துச்சுன்னா இந்த 100 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னா 100/2 is equal to 50. எழுதலாமா பாருங்க. எழுதலாமா பாருங்க. Yes, sir. IG by I is equal to 2/100 போட போறோம். அது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 2%. இது அதனால இது அப்படியே இப்படியே கூட எழுதிக்கலாம். 2% அப்படின்னு சொன்னா 2 into percentage தானே. இதை எடுத்து சப்ஸ்டிட் போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் விடும். 100 IG by IG னா 2/100 கிடைக்கும். I by IG is equal to 100/2 is equal to 50%. அப்ப இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் சொல்லுங்க. S is equal to சப்ஸ்டிட் பண்ணுங்கடா. 2, sir. That's all. இது மாதிரி தான் நம்மளுக்கு மெத்தட்ல ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. ஓகே, இது நீங்களே சொல்லும் போல நிறைய டைம் இது இந்த மெத்தட்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நீங்களே ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். What is the value of shunt? What is the value of shunt which passes 10%? 10% of the main current of the main current through the galvanometer resistance through the galvanometer of 99 ohm. சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க போலாம். என்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சீக்கிரம். sir. ஓகே, வேற யாருக்கு 11 ohm வந்திருக்கு? இன்னொருத்தருக்கு? Thank you. Super. Correct answer. வேற யாருக்கு வந்திருக்கு பாருங்க. வேற யாருக்கு வந்திருக்கா இல்லையா? ஏதாவது பதில் சொல்லுங்க. Sir, 200 வந்திருக்கா? ஓகே, இப்படி பாருங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடியது G அவ்வளவு கொடுத்திருக்காங்க, 99 ஓம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க? மெயின் கரண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப மெயின் கரண்ட் IG by I is equal to எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஓகே, அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. முன்ன எழுதான மாதிரியே தான் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதே ஃபார்முலா தான். இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். S is equal to IG into அந்த ஃபார்முலா விட்டுருங்க. S is equal to லாஸ்ட் ஃபார்முலா G by I by IG minus 1. இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஆன்சர்ஸ் வரும். இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னா 11%.
சில டைம் இப்படி கொடுப்பாங்க. இந்த பாருங்க, சும்மா ஒரு 2 டாபிக் தான், எத்தனை டைப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு அதே வேற ஒரு டைப்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதே கொஸ்டின்ஸ். The deflection in a moving coil galvanometer falls from 50 division to 10 divisions. When the sum of when the shunt of 12 ohm is applied, what is the resistance of the galvanometer? What is the resistance of the galvanometer? Okay, பார்த்து பாருங்க. இப்ப ஒரே ஒரு இதை நான் இன்னொரு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மூவிங் காயில் கால்வாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய டிவிஷன் 50 டிவிஷன் 50 பிரிவுகளிலிருந்து 10 பிரிவுகளாக குறைகிறது. எப்பொழுது ஒரு சண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு சண்ட் மின்தடையானது 12 சண்ட் மின்தடையானது இணைக்கப்படும் பொழுது அந்த மூவிங் காயில் கால்வாமீட்டர்ல இருந்து என்ன பண்ணிருக்கு, 50 பிரிவுகளை காமிச்சிட்டு இருக்கு. அந்த 50 பிரிவுகளிலிருந்து 10 பிரிவுகளாக குறைகிறது. அப்ப எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கால்வாமீட்டருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லுங்க. இப்ப இதோட பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இந்த மாதிரி மூவிங் காயில் கால்வாமீட்டர்னாவே இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. I is directly proportional to theta. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, தேவைப்படுது. 50 பிரிவுகளிலிருந்து அப்ப n is equal to நம்மளுக்கு தெரியும் ஓல்டு டிவிஷன். அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா 50 பிரிவுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா IG by I is equal to 10 பிரிவுகளிலிருந்து. அதான் பாருங்க, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஓல்ட் ரேஞ்ச் பை அந்த இருக்கு பாருங்க, எங்க பாருங்க, இங்க பாருங்க, நியூ ரேஞ்ச் பை ஓல்ட் ரேஞ்ச், அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்றோம். அப்ப IG by I இது is equal to n ன்னு வச்சுக்கலாம். இது n is equal to நியூ ரேஞ்ச். நியூ ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு, 10. பழைய ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு, 50. அப்ப is equal to 1/5. அப்ப n என்று எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, IG by I is equal to 1/5. புரிஞ்சுதா? எப்படி கொடுத்திருக்கான்னு பாத்துக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். அவ்வளவுதான். இப்ப இந்த நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கால்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் G கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப இது சண்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது ஒரு அம்மீட்டர். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், I minus IG. கரெக்டா பாருங்க, அந்த ஃபார்முலா தான். அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோ, S is equal to IG into G. அப்ப G நம்மளுக்கு வேணும். அப்ப G வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், I minus IG divided by IG into S. அவ்வளவுதான் பாருங்க, நம்ம வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க. அப்ப G is equal to I by IG minus 1 into S. அப்ப அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வச்சு எழுதுதான்.
IG by I எவ்வளவு இருக்கு 1/5 இருக்கு. அப்ப I by IG என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 5 எழுதலாமாப்பா? Yes, sir. 5 minus 1 into sun resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12, sir. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப 12. Therefore 4 into 12 எவ்வளவு? 46 sir. 48. 48, sir. Yes sir. Okay, that's all. அப்ப பாருங்க, இப்ப அடுத்த ஒரு மெத்தட் நமக்கு பார்த்துட்டோம். டிவிஷன் படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்மேட் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இன்னொன்னு கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து இன்னொரு மெத்தட் பாருங்க. அடுத்த மெத்தட் இதுல இருக்கக்கூடிய நான் இப்ப டீச் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட் லாஸ்ட் மெத்தட். இந்த லாஸ்ட் எல்லா மெத்தடையும் நீங்க ஒரு ஓவராலா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மோர் ஆர் லெஸ் நீங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்ப அடுத்தது பாருங்க, ஸ்கேல் ஆஃப் the scale of a galvanometer is divided into 150 equal division. The galvanometer has a current sensitivity of 10 divisions per milliampere, and the voltage sensitivity of 2 division per millivolt. How the galvanometer be designed to read 6 ampere per division and 1 volt per division. இது கொஞ்சம் உன்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது என்ன கன்ஃபியூஸ் ஆனாலும் சரி, எதுவுமே நீ திங்க் பண்ணவே தேவையில்ல. ஒரு கால்வாமீட்டர்னுடைய கோலில் கால்வாமீட்டர் வந்து எத்தனைன்னா 150 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த கால்வாமீட்டர்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல வச்சு 6 ஆம்பியர் கரண்ட் போகும் பொழுது 6 ஆம்பியர் கரண்ட் போகும் பொழுது கால்வாமீட்டரில் ஏற்படுகின்ற மின்தடை 1 வோல்ட் போகும் பொழுது கால்வாமீட்டரில் ஏற்படுகின்ற மின்தடை. எவ்வளவுதான் கான்செப்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், மெதுவா எழுதலாம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? how the galvanometer to design டா. galvanometer நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகே, அப்ப galvanometer டிசைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜீனா என்னன்னு வேணும். கரெக்டா?
நம்ம ஒரு காலோமீட்டர் உருவாக்க போறோம். நம்ம காலோமீட்டர் உருவாக்க போறோம்னா ஜின்னா என்னன்னு தேவைப்படும் தானே ஃபர்ஸ்ட். Yes, sir. இப்ப இந்த காலோமீட்டர் நான் டிசைட் பண்றதுக்கு ஜியை கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஜி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் பை ஃபுல் ஸ்கேல் கரண்ட். இதெல்லாம் ஃபார்முலா இல்ல, உங்க புரியறதுக்காக இந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஃபுல் ஸ்கேல் கரண்ட். இப்போ ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு பாருங்க. பாருங்க ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ். ஸ்கேல் வந்து 150 பிரிவுகள் இருக்கு. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 2 டிவிஷன். ஒரு நிமிஷம் இருப்பாருங்க. P by I. I எவ்வளவு போகுது? per milli ampere. ஒரு நிமிஷம் நீங்களே மண்டியில் பண்ண கால்குலேட் பண்ணிடுறேன். current sensitivity. milli ampere. The scale of volumeter is 150 equal division. ஒரே நிமிஷமா நான் சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம வோல்டேஜ் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் V கால்குலேட். நல்லா கவனிச்சுக்கோ. எத்தனை டிவிஷன்ஸ் பா இருக்குது? எத்தனை டிவிஷன்ஸ் பா இருக்குது? 150, sir.
இப்ப கரண்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளவு இருக்குன்னா எத்தனை டிவிஷன் இருக்கு? 10 டிவிஷன் சார். இப்ப பர் மில்லிமீட்டர். Full scale division. Wait just a minute. kilometer. 150 division divided by voltmeter எத்தனை divisions? 2 divisions. 2 division millivolt is equal to 75 நிலுங்க நான் சொல்லிடுறேன் 75 millivolt. Current IG is equal to 150 division இருக்கு. எத்தனை டிவிஷன்ஸ் காமிச்சிருக்கு? கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு 10 டிவிஷன். 10 டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 15 மில்லி ஆம்பியர் கால்குலேட் பண்ணிருக்கு. இதில் இப்போ முடிச்சிடுறேன் நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஃபுல் ஸ்கேல் டிவிஷன்ஸ்னா எவ்வளோ இருக்கு? 75 மில்லி வோல்ட். into 10 to the power of -3 voltage divided by current 50 into 10 to the power of -3 is equal to 5 ohm. நான் முதல்ல முடிச்சிட்டு நான் சொல்லிடுறேன்பா. ஓகே, இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. G கால்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப நம்ம கால்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு தெரியும் R is equal to V by I. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? அப்ப G galvanometer resistance is equal to voltage through galvanometer divided by current through galvanometer. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே ஒன்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் த்ரூ கால்வாமீட்டர் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை டிவிஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா 10 டிவிஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு பர் மில்லி வோல்ட். எத்தனை டிவிஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்குன்னா 2 டிவிஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. அப்ப மொத்த பிரிவுகள் எத்தனைப்பா? 150. 150 பிரிவுகள்ல 2 டிவிஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு வோல்ட்? மில்லி வோல்ட். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 75 மில்லி வோல்ட் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி கரண்ட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு 150 பிரிவுகள்ல எத்தனை பிரிவுகள் காமிச்சு? 10 பிரிவுகள் காமிக்கும் பொழுது இஸ் ஈக்குவல் டு 15 மில்லி ஆம்பியர். அப்ப இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 75 into 10 to the power of -3 divided by 15 into 10 to the power of -3. -3 constant cancel. Therefore G is equal to எவ்வளவு வரும் பாருங்க? 75 by 15 5. அவ்வளவுதான். அப்ப கால்வாமீட்டரை நான் கண்டுபிடிக்கணும், நான் ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கால்வாமீட்டர்னுடைய மின்தடை எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5 ஓம். ஓகேவா? ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டுமா? அப்ப கொஸ்டின்ல G கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின், இந்த கால்வாமீட்டரை நான் என்னவா மாத்த போறேன்? அம்மீட்டரா மாத்தும் பொழுது எனக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது? சன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. பாருங்கப்பா, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சும்மா ஒரே ஒரு இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 6 ஆம்பியர் டிவிஷன்ஸ், 1 ஆம்பியர் டிவிஷன்ஸ். அதே மாதிரிதான் இப்ப கால்வாமீட்டரை அம்மீட்டரா நான் மாத்த போறேன். என்ன ஃபார்முலா நம்ம தெரியுமா? சன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுடா, சன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு IG into G divided by I minus I. Good, super. IG எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 into 10 to the power of -3 into G எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5. ஓகே, அப்ப அடுத்தது I கால்குலேட் பண்ணோம். எத்தனை பிரிவுகள் இருக்கு? எத்தனை பிரிவுகள் இருக்குப்பா? ஓகே, 150 பிரிவுகள் இருக்கு. எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாருங்க. 6 ஆம்பியரா?
கரெக்டாப்பா? Yes, sir. ஓகே 6. அதான்பா நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம்ல, I by IG is equal to எத்தனை பிரிவுகள், அந்த அதே ஃபார்மேட்ல தான் நான் கொடுக்குறேன். இங்க ஐனா என்ன இருக்கு, 150 பிரிவுகள்ல 6 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மைனஸ் ஒரு டைம் 15 into 10 to the power of minus 3. Therefore S is equal to, சப்ஸ்டிட் பண்ணுங்க எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர். 15 into 10 to the power of minus 3 into 5 divided by என்ன பண்ணலாம், 150 into 6, 6 எவ்வளவுப்பா? 900, sir. 500 minus 15 எவ்வளவுப்பா? 900, sir. 900 இப்ப Yes, sir. 900 minus 15 into 10 to the power of minus 3. இப்ப இதுவும் -3 இந்த வடிவத்துல நம்ம மாத்தணும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கும். நீங்க சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க, இங்க மேல -3 இருக்கு. அதே மாதிரி இந்த 900 இருக்கு இல்லைங்களா, இந்த 900 -3 மாத்துங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த -3 முடிச்சிருங்க. அப்ப என்ன பண்ணலாம், 1 2 3 ஏதோ ஒண்ணு நம்ம இது பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 8.3 into 10 to the power of minus 5 ohm. அப்ப சன் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன், காலோமீட்டரை நான் வோல்ட் மீட்டராக மாத்த போறோம். அப்ப கால்குலேட் பண்ணும் பொழுது அதனுடைய ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றது என்ன பண்ண, V by IG minus G. கரெக்டா? கரெக்டாப்பா? காலோமீட்டரை வோல்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்றது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்கு பாருங்க, P by IG minus G. P by IG minus G எழுதிக்கலாமாப்பா? அப்ப is equal to P எவ்வளவுப்பா, VG 150. P டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு, 150 பிரிவுகள் இருக்கு. 150 பிரிவுகள் இன்டு எத்தனை வோல்ட் கொடுத்திருக்காங்க, 1 வோல்ட். அப்ப இன்டு 1 டிவைடட் பை IG எவ்வளவு இருக்கு பாருங்க, 15 into 10 to the power of minus 3 minus G எவ்வளவு இருக்கு, 5. நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 905 ohm. That's all. வேற டவுட் இருக்கா? எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதாமா, லெசன் முடிஞ்சிச்சு. சும்மா ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் லெசன்ஸ். இதோட நம்மளுக்கு வந்து லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா லெசன்ஸும் முடிஞ்சிச்சு. அடுத்தது சார் சொல்ற மாதிரி என்ன இது எப்படி டிஸ்கஸ் பண்றதுன்றத வந்து நாளைக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன்றதை நான் கொடுத்துறேன். ஓகேவா? லாஸ்டா அது டெலிட்டட் போர்ஷன் இருக்கு, இருந்தாலும் ஒரு அந்த இது மட்டும் நான் டீச் பண்ணிடுறேன். ஏன்னா அது மட்டும் அதுல இருந்து திடீர்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட் காலோமீட்டர் சில டைம் இதுல இருந்து கேட்டானா, கேட்கறதுல இருந்தாலும் சொல்லிடுறேன். டேஞ்சன்ட் காலோமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இது மூவிங் காயில் காலோமீட்டர் மாதிரி தான். அந்த மூவிங் காயில் காலோமீட்டர் காயில் யூஸ் பண்றாங்க. டேஞ்சன்ட் காலோமீட்டர்ல நம்மளுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன யூஸ் பண்றோம்னா மேக்னெட் யூஸ் பண்றோம். இப்ப அதேதான், அதே கான்செப்ட் தான். மூவிங் காயிலுக்கு பதில் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மூவிங் மேக்னெட் டைப் காயில். இது என்னன்னா மூவிங் மேக்னெட் டைப் காலோமீட்டர். நல்லா கவனிச்சு பாருங்க, மூவிங் காயில் காலோமீட்டர் தான் இதுவும். ஆனா
அந்த காயிலுக்கு பதில் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சுருளுக்கு பதில் என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்கன்னா காந்தம் யூஸ் பண்றாங்க. அதனால இது வந்து மூவிங் மேக்னெட் டைப் கால்வாமீட்டர். அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கன்ஃபார்மா இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதனுடைய பிரின்சிபல் என்ன சார்? இதனுடைய பிரின்சிபல் 1 மார்க் கொஸ்டின். இதனுடைய பிரின்சிபல் என்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டேஞ்சன்ட் லா. இதனுடைய பிரின்சிபல் என்ன யூஸ் பண்றாங்கன்னா டேஞ்சன்ட் லாவை யூஸ் பண்றாங்க. சரி சார், டேஞ்சன்ட் லா அப்படின்னா என்ன சார்? ஃபார்முலா மட்டும் கொடுத்துறேன். B is equal to BH tan theta. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, நான் எவ்வளவு மேக்னெட்டிக், அப்ப நம்ம யூஸ் பண்றது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த BHன்றது வந்து நம்ம எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிடைத்தல காந்த கூறுகள். அப்ப ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரிஞ்சுதாப்பா? டேஞ்சன்ட் கால்வாமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் a மூவிங் காயில் கால்வாமீட்டர். காயிலுக்கு பதிலாக இங்க மேக்னெட் யூஸ் பண்றோம். இதனுடைய தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னா டேஞ்சன்ட் விதி. டேஞ்சன்ட் விதி அப்படின்னு சொன்னா B is equal to BH tan theta. இந்த B எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது இங்கே சொல்லிருப்பாரு. அப்ப B னுடைய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு சொன்னா B is equal to mu naught Ni divided by 2R. அடுத்த கான்செப்ட், இந்த டேஞ்சன்ட் கால்வாமீட்டர்ல எவ்வளவு சார் கரண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? டேஞ்சன்ட் கால்வாமீட்டர்ல எவ்வளவு கரண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? அதனால கவனிச்சுங்க, எவ்வளவு கரண்ட் நம்மள வந்து கண்டுபிடிக்க முடியும்? 10 to the power of -6 ஆம்பியரை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அப்ப டேஞ்சன்ட் கால்வாமீட்டர் நம்மளால எவ்வளவு கரண்ட்னா மைக்ரோ ஆம்பியர் கரண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கணக்கிட முடியும் கால்வாமீட்டர்ல. நெக்ஸ்ட், எவ்வளவு கரண்ட் இன்கேஸ் ஃபார்முலால கொடுக்குறேன், எவ்வளவு கரண்ட் சார் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா I is equal to 2 into R BH divided by mu naught N into tan theta. இதை வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப I is equal to K into tan theta. நம்ம அங்க பார்த்தது I is equal to K into theta. ஞாபகம் இருக்கா? மூவிங் காயில் கால்வாமீட்டர்ல என்னப்பா யூஸ் பண்ணோம்? கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். எஸ் சார். இப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? K into tan theta நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப இந்த K அப்படின்னு சொன்னா Rனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் R அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த காயிலினுடைய ரேடியஸ். அப்ப ரேடியஸ் ஆஃப் காயில், இந்த காயில் தான் மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. Kனா என்ன சார் அப்படின்னு சொன்னா ரிடக்ஷன் ஃபேக்டர். அங்க கால்வாமீட்டர் கான்ஸ்டன்ட் நான் யூஸ் பண்ணோம், இங்க ரிடக்ஷன் ஃபேக்டர். ரெண்டும் ஒன்னே தான். இங்க வந்து ரிடக்ஷன் ஃபேக்டர். N அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதனுடைய யூனிட் என்ன சார்? சில டைம் கேட்பாங்க. இதனுடைய SI யூனிட் என்ன சார் அப்படின்னு சொன்னா ஆம்பியர். அப்ப இந்த K இந்த ரிடக்ஷன் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 1 மார்க். இந்த K எதை சார் டிபெண்ட் பண்ணிருக்கும்? BH டிபெண்ட் பண்ணிருக்கும். BH டிபெண்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி இந்த டேஞ்சன்ட் கால்வாமீட்டரை ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இஸ் நாட் யூஸ்ட். போல்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான்.
துருவ பகுதியில யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாயிரும், சுழி மதிப்பை அடையும். அதனால நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு இது முக்கியமான தேவை. அப்ப ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுழி மதிப்பை அடைந்தால் அங்க டேன்ஜென்ட் காலோமீட்டர் பயன்படுத்த முடியாது. சார் இந்த காலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான கரண்ட் கொடுக்குமா? இல்ல, கண்டிப்பா இது இதனுடைய கான்செப்டே வேற. அப்ப இந்த டேன்ஜென்ட் காலோமீட்டருடைய ஒரு டிராபேக், different readings in different place, different reading in different place, same current for same current. ஓகே, அவ்வளவுதான் பா. சொல்லுங்க பாலாம், டேன்ஜென்ட் காலோமீட்டர் எவ்வளவு கரண்ட்? டேன்ஜென்ட் காலோமீட்டர் என்னதுப்பா? டேன்ஜென்ட் காலோமீட்டர் என்னதுப்பா தம்பிகளா? மேக்னெட். மூவிங் மேக்னெட். அதனுடைய தத்துவம் என்ன பயன்படுத்துறாங்க? டேன்ஜென்ட் லா. டேன்ஜென்ட் லா क्वेश्चंस கேக்குறாங்க. டேன்ஜென்ட் லா என்னது அப்படினு கேக்குறாங்க. B is equal to B is tan. அந்த B ன்றது நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். BH ன்றது வந்து என்னது, கிடைத்தள கூறு, என்னது காந்தப்புல கூறு. அப்ப இது எவ்வளவு கரண்ட் கண்டுபிடிக்கலாம்? -6 ஆம்பியரை கால்குலேட் பண்ணலாம். அப்ப அங்க அந்த K ன்றது என்னதுப்பா? இங்க I is equal to K தீட்டான்னு இருக்கும் காலோமீட்டர்ல. இங்க I is equal to K tan தீட்டான்னு இருக்கு. K னா என்னது? ரிடக்ஷன் ஃபேக்டர். அவ்வளவுதான். அந்த ரிடக்ஷன் ஃபேக்டர் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். What is the unit of reduction factor கேக்குறாங்க? ஆம்பியர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா. இத பத்தி நம்ம கால்குலேட். இதுல இருந்து பெரும்பாலும் இவ்வளவுதான். இதனுடைய இதை மட்டும் கேட்டாங்கன்னா, ஏன்னா இது சில டைம் இல்லைன்றாங்க, இருக்குன்றாங்க. அதனாலதான் நான் எடுத்து சரி இருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டேன். ஓகேம்மா, லெசன்ஸ் முடிஞ்சது. இனிமேலுக்கு ரிவிஷன்ஸ் மட்டும்தான். இல்ல சார் எனக்கு ஏதாவது ஒரு லெசன்ஸ் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரே நாள்ல நான் டீச் பண்ணிடுறேன். அது என்னன்றதை நீங்க பாத்துங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் எந்த லெசன்ஸ் புரியலன்றது சார்கிட்ட சொல்லுங்க. சார் எனக்கு வந்து சொல்லுவார். ஓகேவா? இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம யூனிட் வைஸ் நம்மளுக்கு ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். லெசன்ஸ் முடிஞ்சு நாளையில இருந்து நம்மளுக்கு ரிவிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு லெசன்ஸ், இந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் டச் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே, அது சார் கிட்ட சொல்லுங்க. சார் சொன்னார்னா நான் திருப்பி வந்து நான் ரிவிஷன்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.